ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம்மில் நமக்கு கொடுத்துருக்குற சிலபஸில் அபுல் கலாம் ஆசாத் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார்? அபுல் கலாம் ஆசாத். இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். தர்ஜுமன் குரானின் அரபி மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு என்ற மிகச்சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். தர்ஜுமன் குரானின் அரபி மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு என்ற மிகச்சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பின்வரும் கூற்றினை கூறியவர் யார்? வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்துவிட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு. இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்துவிட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு. இவ்வாறு கூறியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அல் ஹிலால் என்ற வார செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார்? அபுல் கலாம் ஆசாத். அல் ஹிலால் என்ற வார செய்தித்தாளை ஆரம்பித்தவர் அபுல் கலாம் ஆசாத். பின்வருபவர்களுள் யார் அல் ஹிலால் என்ற வார பத்திரிகையினை வெளியிட்டது அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். அல் ஹிலால் அப்படிங்கிற வார பத்திரிகைனாலே அபுல் கலாம் ஆசாத். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் பத்திரிகையினை ஆரம்பித்தவர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்கத்தாவில் பிறந்தார். இவர் லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் அல் ஹிலால் என்ற இதழை வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு 1923 மற்றும் 1940ஆம் ஆண்டுகளில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எங்கு பிறந்தார் அப்படின்னா சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் பிறந்தார். எப்போ பிறந்தார்? 1888 நவம்பர் 11 என்ன பண்ணுறாரு, சவுதி அரேபியாவிற்கு அருகில் உள்ள மெக்காவில் பிறக்கிறாரு. அவர் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா கல்கத்தாவுக்கு வாழ்ந்தார். கல்கத்தாவில் வாழ்ந்தார். இங்கே பிறந்தார் கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. அவர் பிறந்த இடம் சவுதியில் உள்ள மெக்கா. 1888 நவம்பர் 11 பிறந்தார். அப்புறம் லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர். இது கரெக்டு. அல் ஹிலால் என்ற இதழை வெளியிட்டார். இதுவும் கரெக்டு. இவர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு 1923 மற்றும் 1940ஆம் ஆண்டுகளில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் கரெக்டு. அப்போ எதெல்லாம் கரெக்டு? 2, 3, 4 கரெக்டு. யாருடைய பிறந்தநாள் தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். யாருடைய பிறந்தநாள் எப்போ? நவம்பர் 11. தேசிய கல்வி வளர்ச்சி நாள் எப்போ? நவம்பர் 11. தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1923ஆம் ஆண்டு இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அபுல் கலாம் ஆசாத். 1923 தேர்ந்தெடுக்கப்படுவார். அதே மாதிரி 1940 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருப்பார். ராம்கர் அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வைப்பார். ராம்கர் 1940 ராம்கர். அப்போ அவர் யார் அப்படின்னா இளம் வயது காங்கிரஸின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இளம் வயது காங்கிரஸின் தலைவர். இப்போ அவர் பார்க்கலாம். 1940 ராம்கர் காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இளம் வயது காங்கிரஸ் தலைவர். அதே மாதிரி இவர் கல்வி அமைச்சர், முதல் கல்வி அமைச்சர். 11 ஆண்டுகள் கல்வி அமைச்சராக இருப்பார். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். இவருடைய பிறப்பு 1888 நவம்பர் 11 சவுதியில் இருக்கக்கூடிய மெக்காவில் பிறந்திருப்பார். ஆசாத் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா விடுதலை அப்படின்ற மீனிங். 1890 இந்தியாவிற்கு கல்கத்தாவில் வாழ்ந்தார். அவர் பிறந்தது மெக்காவில் பிறந்திருக்காரு. 1890 இந்தியாவிற்கு கல்கத்தாவில் வாழ்ந்தார். லைஹனுல் சித்திக் அப்படின்னா உண்மையான குரல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். லைஹனுல் சித்திக் அப்படின்னா உண்மையான குரல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அல் ஹிலால் அப்படின்னா என்னென்னா உருது பத்திரிகை. தேசிய விடுதலை பற்றிய கருத்தை பரப்பினார். இந்த பத்திரிகையில் அல் ஹிலால் அப்படிங்கிறது என்னென்னா
ஒரு உருது பத்திரிகை. இதில் வந்து தேசிய விடுதலை பற்றிய கருத்தை பரப்பினார். மற்றொரு பத்திரிகை என்ன அப்படின்னா அல் பலாத்துங்கிறதும் அவருடைய பத்திரிகை தான். ஆசாத் வந்து அதான் கல்கத்தாவில் நடந்த கிலாபத் மாநாட்டுக்கு வந்து தலைமை வகிக்கிறாரு. அதே மாதிரி 1923 எந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறார் அப்படின்னா டெல்லி காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வைக்கிறாரு. 1940 வந்து ராம்கர் காங்கிரஸ் மாநாடு, 1923 வந்து டெல்லி காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வைக்கிறாரு. நமது நாட்டின் சுதந்திரம் மறுக்கப்படும் வரை ஆங்கிலேயரின் வெற்றிக்கு உதவக்கூடாது என்று கூறினார். நமது நாட்டின் சுதந்திரம் மறுக்கப்படும் வரை ஆங்கிலேயரின் வெற்றிக்கு உதவக்கூடாது அப்படின்னு சொன்னார். இவருக்கு வந்து 1992 பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்படுது. இவர் வந்து இந்திய அறிவியல் தொழில்நுட்பம், அந்த CSIRங்கிறது, IIT, லலித் கலா அகாடமி, UGC இதெல்லாமே உருவாக்குனது வந்து இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். இவருடைய நவம்பர் 11 இவருடைய பிறந்த தினம் வந்து தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. ஏற்கனவே பார்த்ததான் 1888 நவம்பர் 11 மெக்காவில் பிறக்கிறாரு. கல்கத்தாவில் வந்து வாழ்கிறாரு. 1919 கிலாபத் இயக்கத்தின் தலைவராக இருக்கார். 1923 வந்து காங்கிரஸின் இளம் வயது தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதே மாதிரி 1940 to 1945 காங்கிரஸின் தலைவராக இருக்கிறாரு. 1942 வெள்ளையனே வெளியேறிய போராட்டத்தின் போது தலைவராக இருக்கிறாரு. 1942 பத்திரிகை, இவர் எழுதின பத்திரிகை வந்து அல் ஹிலால். இது வந்து ஒரு வார பத்திரிகை. அல் பலாக் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் எழுதியிருக்கிற முக்கியமான ஒரு நூல் வந்து இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அதே மாதிரி தஷ்கீரா அப்படிங்கிறது வந்து 1916 எழுதியிருப்பார். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் இவர். இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னா 1992 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1992 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது.